அதான் சொல்லப்படுகிறது. அதான் சொல்லும் முஅத்தினுக்குரிய நன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அத்வலுன் நாஸ் ஆனாகன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் தலை நீண்டவர்களாக அங்கே கியாமத்துடைய நாளையில் காட்சியளிப்பார்கள் முஅத்தின்கள், அல்லாஹ்வுடைய அழைப்பாளர்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த முஅத்தினுடைய அதானுக்காக அவர் எந்த அளவு சத்தமிட்டு செல்ல, அந்த சத்தம் எதுவரைக்கும் சென்றடையுமோ அதுவரைக்கும் இடைப்பட்ட கல்லுகளும் மரங்களும் இலைகளும் அந்த முஅத்தினுக்காக கியாமத்தில் சாட்சி சொல்லும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸை பயான் செய்யும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், முஅத்தின்கள் ஒரு சில நபர்கள் தான் இருப்பார்கள், இந்த நன்மையை சிறப்பை முஅத்தின்கள் மட்டும்தான் அடைந்து கொள்வார்களா? நாமும் வாழ்க்கையில் அடைவதற்கு என்ன செல்ல வேண்டும்? நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தந்தார்கள். முஅத்தின் அதான் சொல்லும் பொழுது அந்த அதானை சத்தமிடாமல் செவிதாழ்த்தி முஅத்தின் சொல்வதை போன்று நீங்களும் அதற்கு ஜவாபு சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். முஅத்தின் சொல்லுகிறார், நாமும் அதை சொல்ல வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, இடையில் ஹய்யால ஸலா, ஹய்யால ஸலா, ஹய்யாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்படும் பொழுது அதற்கு நாம் என்ன சொல்ல வேண்டும்? லா ஹவுல லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற நலவுகள் கெடுதிகள் யாவும் உன்னை தவிர யாராலும் நிறைவேற்ற முடியாது. அதானுடைய சப்தத்தை கேட்டு மஸ்ஜிதுக்கு வருவதாக இருந்தாலும், ஒரு நல்ல ஒரு காரியம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பதாக இருந்தாலும், ஒரு பாவத்தில் இருந்து தவிர்ந்து கொள்வதற்கு பாக்கியம் கிடைப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. சோதரர்களை பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை.